மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் புது பலன்கள், ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதே மாதிரி ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படியே வாரம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தார், இதே மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி வெயிலும் மழையும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நடுவில் திடீர்னு மழை வந்தது, இப்போ மறுபடியும் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வருகிற வாரங்கள் வெயில் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் ஐயா கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களும் பக்தி தமிழ் நேயர்களும் கோடான கோடி நரசிற்கும் அகஸ்தியர் நீங்க என்ன சொல்றப்பா? சார், நீங்கள் சொல்வது போல் மழையும் வெயிலும் இருக்கும், அதே மாதிரி மாறி தான் இருக்கும் கிளைமேட்டே, அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்களோட அந்த உஷ்ணம் எப்படி தாங்குவாங்க, எந்த அளவுக்கு இருக்கும், இல்லை குறைஞ்சிருமா, மீண்டும் ஏதாவது மழைக்கு காரணங்கள் இருக்கா? இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக மழை இருக்குது. அது இல்லாமல் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒரு மழை இருக்குது. அது இல்லாமல் மே மாதம் ரொம்ப வெள்ளமும் இருக்குது. எதிர்பார்க்காம சென்னையில் பெரிய மழையாக இருக்கும். அதே நேரத்தில் 2 ஸ்டேட்டில் வெள்ளமும் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் இப்படி இருக்கப்போ இன்னும் அடுத்த மாதம் இன்னும் அதிகமாக இருக்கும். வெயில் 3 டிகிரிலேருந்து 6 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்மறைவாக இருக்கக்கூடிய சில நோய்கள் உருவாகும். அந்த நோயில் காப் சம்மந்தப்பட்ட சில நோய்கள், சில வைரஸ் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நோய்கள் உருவாகிறப்போ என்ன ஆகிட்டேன்னா, மக்களுக்கு 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட அந்த சளி விடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதுவும் பர்டிகுலராக சின்ன பசங்க இருக்கிறது, பெரியவங்க வயசானவங்க. இந்த வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக 60 70 80 வயசு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காப் சம்மந்தம், மெயினாக ஐஸ் இருக்காது. ஐஸ் கட்டி அது சம்மந்தப்பட்டது, ஐஸ் நல்ல ஐஸ்கிரீம் எதாக இருந்தால் நல்லா சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் பர்டிகுலராக ஐஸை எடுக்கவே இருக்காது, ஐஸ் கட்டியே இருக்காது. சுகர் இருக்கவங்க அது எடுக்காங்க. அது இல்லாமல் அவங்க சிக்கன் எடுக்காது. சிக்கனில் சில நோய்கள் வருது. ஃப்ரோசன் ஃபுட்டு அது சம்மந்தப்பட்டது யாரும் எடுக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ஃப்ரோசன் ஃபுட்டில் செய்யக்கூடிய வழிகள் சில மாற்றங்களை வந்துடும், சில குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலை வேணும். அதாவது ரெடிமேடாக இருக்கிறது அதெல்லாம் இப்போ டே டு டே செய்யக்கூடிய இடத்துல போய் சாப்பிடலாமே தவிர, நீங்கள் ஃப்ரோசன் பண்ண ஃபுட்டை யாரை எடுத்து வழி பண்ணிக்காதீங்க. அது எல்லாமே இந்த மாதிரியே வழிகளை, முக்கியமாக சிக்கன் சில வைரஸ் சில வைரஸ்கள் அங்கே சேருது. அதனால் மக்கள் அதில் கவனமாக இருக்கணும். மற்ற கறி வேணாம், சில சிக்கனும் சாப்பிடணும், நல்ல சிக்கனும் தான் சாப்பிடணும். இல்லை நாட்டுக்கோழி இருந்தால் அது கொஞ்சம் வளர்க்குற கோழி எங்கே இருக்கோ அதை பார்த்து சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட சொல்ல நமக்கு நல்லா நம்ம நோயிலிருந்து சத்து வரும். இந்த மாதிரியே மாட்டிங்கன்னு அந்த நோயினால அந்த வைரஸே இப்போ தெரியாமல் இருக்க போது. சில வைரஸ் அது கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சில வைரஸ் சில ஸ்டேட்டில் சில கண்ட்ரியில் வந்துதான் இருக்குது. இங்கே வரக்கூடிய நாளில் ஒரு நாளை நம்ம முதற்கூட்டியே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உணவில் கீரை எடுங்க. இந்த முருங்கீரை பர்டிகுலராக எடுத்துக்கணும். முருங்கீரை சூப்பு, இல்லை முருங்காய் சூப்பு, இரும்பு அயன் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். 2 கீரையில் நிறைய கீரை, சிறுகீரை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு முளைக்கீரை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் தண்டு கீரை சொல்லுவாங்க, அதுதான் முளைக்கீரை, அதையும் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் மெயினாக இந்த புடலங்காய், பீர்த்தங்காய், இது என்ன சொல்லுவாங்க, சுரக்காய், இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சாப்பிட்டு உடலை வலிமையாக்க நீர்ச்சத்து உள்ள பொருட்கள், தர்பூசணி, மற்ற வகையான ஆரஞ்சு பழம் அதெல்லாம் எடுங்க. சில வகையான உணவுகள் அது இல்லாமல் உங்களுக்கு உள்ளே இந்த ஹைபிரிடாக இருக்கிறது எல்லாமே, அந்த மாதிரி உணவுகள்லாம் வேணாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகள் நீங்கள் எடுங்க. ஆனால் இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுக்க சொல்ல ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க. வெளிநாட்டில் மிகப்பெரிய மழையாக இருக்கும். அதில் நிறைய போக்குவரத்து போராளங்களாக இருப்பாங்க. அடிதுவாரம் விழுந்துடும். அந்த அடிதுவாரம் உட்காந்துக்கிறப்போ அப்படியே மலையே கீழே உட்காந்துருக்கிற போகிறத பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் அங்கே அவதிப்படுவாங்க, அதை பார்க்க போகிறாங்க. 2 கண்ட்ரியில் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ஏற்படுது. எதிர்பார்க்காம போட்டுக்கிற அளவுக்கு சண்டை போட்டுருவாங்க. இது சண்டையா இல்லை பிரச்சனையா யாருமே எதிர்நோக்க முடியாது. அதனாலயா மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும். அமெரிக்கா இல்லைன்னா ஒயிட் கண்ட்ரி, ஒரு முக்கியமான ஒயிட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டோம். அதில் நிற்கக்கூடிய அந்த கப்பல் அது அப்படியே சுழற்சியாகி வெளியே போய் விழுறதையும் பார்த்துரும். அது விழுறது இல்லாமல் அதில் அங்கே இருக்கக்கூடிய சில இடத்துல அடிபடுறதையும் பார்ப்போம். ஒரு இனக்கலவரம் ஏற்பட போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அதிகமான நிலையை உருவாக்க போகுது.
இன்னும் பண வீழ்ச்சிகள். அதே நேரத்தில் அமெரிக்கா இன்னும் பண வீழ்ச்சி அதிகமான தப்பிக்க முடியாது. சில ப்ராப்ளத்தில் அவங்களே வந்து எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் மாட்டிக்க போகிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது புது திட்டங்கள் எடுத்துன்னு வர போகிறாங்க. அதில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் கவர்மெண்ட் வேலையாட்களை பிரச்சனையாக போகுது. அங்கே பள்ளிகள் வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனையாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. டெல்லியில் எதிர்கட்சிகள் கொஞ்சம் வளம் பெறுது. அதெல்லாம் பலமாக போகிறாங்க. அதெல்லாம் அடுத்த மாதம் எதிர்கட்சிகளால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது. அதோட வழிகளை வரதை நம்ம பார்க்க போறோம். சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்தில் நடக்க போகுது. அதுதான் மக்கள் கவனமா இருக்கணும். ஒரு முக்கிய வளாகத்தில் நடக்க போகுது. ஒரு முக்கிய நாடு, படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காடு, மிகப்பெரிய காடு. அது பற்றிக்க போகுது. அதனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட போது. மக்களை வந்து பீதியில உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அது மூலியமா உள்ள இருக்கக்கூடிய சில மிருகங்கள், சில வழிகள்லாம் சில பிரச்சனையாகிறது நம்ம பார்க்க போவோம். ஜப்பான்ல கண்டிப்பா ஒரு குலுங்க போகுது. அங்க ஒரு எர்த்குயிக் வருது. அது மூலியமா இந்தோனேஷியா, வடகொரியா இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியா ஏஷியன் கண்ட்ரியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படும். இதுவரைக்கும் பார்க்காத லெட்டர் அளவுகோல்ல அதிகமான வழிகள் ஏறக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பார்க்காத எர்த்குயிக் இந்த மாதிரியா சென்னையில் ஒரு குலுங்கல் வரும். அதுக்கப்புறம் நார்த்தில் ஒரு பெரிய இடத்துல ஒரு சின்ன குலுங்கல் ஏற்பட போது. அது தாண்டி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, இன்னொரு கண்ட்ரி, அதில் வந்து மிகப்பெரிய இதுவரைக்கும் ரிட்டர்ன் அளவுகோல் பார்க்காத அளவுக்கு குலுங்க போகுது. மூணு கண்ட்ரிகள் கூடுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபகற்பத்துல அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எரிமலை, அந்த எரிமலை வந்து எழும்ப போகுது. அந்த எரிமலை முதல்ல சின்னதா இருக்கும், நெருப்பு அப்படியே பொங்கும், ஒரு குழம்பு போல இறங்கி போறதை பார்க்க போறோம். அது ஒரு கடல் மார்க்கத்துக்கே போகும். கடல்நிலைகள் எதிர்பார்க்காத அளவு வரும். அதே நேரத்தில் சென்னையில கொஞ்சம் அதிகமாக, ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட போது, அதை பார்க்க போறாங்க. முக்கிய புதையுண்ட ஒரு பொருள் கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்க்க போறோம். இந்த ஆட்களோட உடலும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களோட பொருட்களும் கிடைக்கும். ஒரு ஊரே, ஒரு மிகப்பெரிய ஊரே இருக்கக்கூடிய பனி அப்படியே தண்ணீர்ல புண்டு 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 அப்படியே விழுந்து அப்படியே தண்ணீர்ல மிதக்க போகுது. ஒரு கண்ட்ரியில ஒரு நாள் முழுதும் இருட்டு இருக்கும். ஒன்று அட்லாண்டிக்கா இல்லை அமெரிக்கா, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு முக்கியமான ஐஸ்லாண்ட், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சில காரணத்தினால, இல்லை பனியோட இந்த விழுந்த காரணத்தினாலேயோ, இல்லைன்னா அங்கே வழியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயோ, இல்லை அதிகமான பனியாக இருக்கிற காரணத்திலையோ ஒரு நாள் ஃபுல்லாக இருட்டாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறாங்க. அதனால அங்கே ஒரு கரண்ட்டு கூட இருக்காது, ஒரு நிலையே இல்லாத நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். மிகப்பெரிய மேகமூட்டம் வந்து அப்படியே கவர் ஆகும். இந்த வழி இருக்கு, அடுத்த வாரம் அதை பற்றி சொன்னேன். சார், இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சார், இப்போ இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து தனித்தனியாக இருக்கிற ஐஸ்லாண்டு, அதுக்கப்புறம் இந்த ஈரான், அதுக்கப்புறம் ஈராக், இந்த மாதிரி ஃபைட் நடக்குது. அதே மாதிரி வந்து இந்த
பாலஸ்தீன் நாடுகள் அவங்களுடைய பொருளாதார நிலை, அப்புறம் அவங்களுக்கான ஆபத்துக்கள் என்ன? தேவையில்லாத அண்டை நாடுகள் அவங்களை குழப்பறதுனால தான் பிரச்சனை. ஆனால் வேணாம், கொஞ்ச நாள் இதெல்லாம் அடங்கிடும். அவங்களும் சில வழிகள்லாம் பண்ணிட்டு வராங்க. நல்ல வழிதான் அவங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய்கள்லாம் சில குழப்பங்கள் இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து புதுசா இன்னொரு ஒரு நாணயம் மாதிரி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் சார்? பணம் மாறலாம். சில சமயம் பணம் மாறத்துக்கு, நோட்டு மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. சில வழிகள் இருக்கு. அதனால புது நோட்டுகள் வரலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் புது காயின்கள் எது வந்தாலும் கோல்டு அடிக்க முடியாது. கோல்டோட ரேட் கோல்டு தான் மேட்டல். சில விஷயங்கள் கோல்டுலாம் வச்சுக்கோங்க, வேற விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல போறாங்க. அப்போ பாருங்க, இந்த வைரம், பிளாட்டினம், அதே மாதிரி இன்னொரு உலோகம் வரும்ன்றாங்க. அது கண்டுபிடிப்பாங்க. பலன் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த தங்கத்துக்கு இருக்க மதிப்பு வந்து இது சார். தங்கம் வந்து கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இந்த மாதம் எண்டில் அடுத்த மாதத்தில் உயரும். இப்போ கொஞ்சம் இறக்குவாங்க, 24ஆம் தேதிக்குள்ளே இறக்குவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10,000 11,000 அந்த அளவுக்கு உயரத்துக்கு வாய்ப்பு. அமெரிக்கன் டாலர் டல் ஆயிடுச்சுன்னா கஷ்டம்தான். மேபி 86 85 அப்படின்னு ஒரு வரக்கூடிய வழிமுறை இருக்கு டாலர்ல. சப்போஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பா 3,300 டாலருக்கு கோல்டு போகும். அந்த அளவுக்கு ஏறும் சார். அதே மாதிரி வந்து நீங்க இந்த அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததுனால நிறைய பேர் அங்க இருக்க தொழில்கள்லாம் வந்து முடக்குறாங்க, அப்புறம் வேலையில இருந்து ஆட்கள் குறைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குமா? ஏஐ வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏஐ கிட்ட எல்லாமே பேசலாம், எல்லாமே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் தான் நிறைய போகுது. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் திண்டாடுவாங்க, அப்புறம் சரியா சார். அதே மாதிரி இந்த சனி, ராகு, அதுக்கப்புறம் வந்து கேது, இவங்கெல்லாம் வந்து சேர்க்கறதுனால இந்த நிறைய உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த போதை வஸ்துகள் அதிகமாகிடுச்சு சார். அதனால நிறைய குடும்பங்களும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் வந்து ரொம்ப பின்தங்கி போகிறாங்க. அதனுடைய நிலைப்பாடு எப்படி? இந்த 2 வருஷ காலம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ராகு எப்படி மாறுறான், ராகுவோட தன்மை எப்படி இருக்க போகுது, சனியோட தன்மை எப்படி இருக்க போகுது, அவங்க மீனத்துக்கு போய் உட்காரத்தால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, இது ரெண்டுத்தையும் எல்லா ராசிக்கும் அதே நேரத்தில் எப்படி உலகம் இருக்க போகுது 2 வருஷத்துக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக சார், நல்ல தகவல்கள் கொடுத்தீங்க. கடைசியான இன்னொரு கேள்வி சார். இதே மாதிரி இந்த ராகு கேது சனின்ற மாதிரி சுக்கிரன்னாவே ஒரு ஆள், சுக்கிரன் மேல் நோக்கி தான் வரான். ரொம்ப பாலிஷா இருப்பாங்க, ஆள் ஒரு மாதிரி மினுக்கா இருப்பாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு தலைமுறையில 2K கிட்ஸ்ல இருந்து 90 கிட்ஸ் வரையும் எல்லாருமே கையில போன் எடுத்துட்டாங்க. எல்லாருமே ரீல்ஸ்ல இருந்து அவங்களோட அந்தரங்க வாழ்க்கை கூட வந்து இந்த மாதிரிலாம் வருது. சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குதுங்க. பூமிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த பூமியோட ஜாதகத்துல 4 வருஷம் சுக்கிரன் இருக்கான். அதனாலதான் அந்த மாதிரியான. ஏன்னா இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய பூமியோட ஜாதகம் எடுத்தீங்கன்னா உலகத்தையே ஆளக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ட்ரம்ப் எடுத்துக்கலாம். இந்தியா ஆளக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா மோடிஜி. ஒவ்வொருத்தர் அந்த அவங்கள வச்சுதான், அந்த பிரதமரோட வச்சுதான் அந்த இதை கணக்கு இருக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணணும்ப்போ, சுக்கிரன் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அவங்களோட பண வர்த்தகங்கள் நிறைய ஆகணும்னு நினைக்கிறப்போ இந்த வழிகள் வரும். இதை பற்றி கவலை இல்லை, பார்த்து. ஏன்னா உற்று கவனிக்கும் போது சுக்கிரனை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. அதனால சரி ஒரு பொது கேள்வியாக கேட்கணும்னு சொல்லி கடைசியில் மீண்டும் வந்து அடுத்த வாரத்தில் நிறைய கேள்விகளோட, இன்னும் நிறைய நுணுக்கமான கேள்விகளோட வந்து சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபி நேயர்களும் பக்தி தமிழ் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் அகஸ்தியர் சொல்றார். வணக்கம்.